தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அகிலன். வணக்கம் அகிலன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல் என பரபரப்பான ஒரு அரசியல் களம்தான் தமிழகத்தில் நிலவுகிறது. கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழகத்தில் இரு அணிகள், அதாவது முக்கியமாக பார்க்கப்படும் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி, அதை தவிர நாம் தமிழர் சீமான், தாவேகா தலைவர் விஜய் என 4 முனை போட்டி நிலை வந்த நிலையில் இன்று, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு 6:30-7 மணி அளவில் புதிய கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது. அதாவது சசிகலா, பாமக ராமதாஸ் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளதாகவும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இணைந்து 234 தொகுதி மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் இணைந்து போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். 4 முனை போட்டியாக கருதப்பட்ட நிலையில் தற்போது 5 முனை போட்டியாக அது மாறியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும், அல்லது அதிமுக ஆட்சியில் கூட்டணியை கேட்டு வாங்க வேண்டும் என ஒரு கங்கணம் கட்டி ஒரு அரசியலை தீவிரப்படுத்தி வருகிறது பாஜக. இதற்காக பல்வேறு தலைவர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி பிரச்சாரத்திற்கு, புதிய தலைவர்களை, முக்கிய தலைவர்களை, தமிழகத்திற்கு பரிச்சயமான தலைவர்களை அனுப்பி பிரச்சாரம் மேற்கொள்ள ஒரு திட்டமிட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்து ஒரு வாரம் ஆன நிலையில் வரும் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஓரளவுக்கு தொகுதி பங்கீடை முடித்துவிட்ட நிலையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறவில்லை. இருந்தாலும் பரப்புரை என்பது முக்கியமான ஒன்று. தேர்தலுக்கான முக்கியமாக பார்க்கப்படும் தேர்தல் வாக்குறுதி மற்றும் பரப்புரை தான். அந்த பரப்புரையை எப்படி மேற்கொள்வது என்பது பாஜக திட்டவட்டமாக ஒரு அட்டவணையை போட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்துக்கு மிகவும் பரிச்சயமான டெல்லியில் இருந்து முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுபவர்கள் அனைவரையும் தமிழகத்தில் களமிறக்கி தமிழக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிகளிலும் சென்று மக்களை கவரும் வகையில் பேசி பிரச்சாரத்தில் ஈடுபட மிகப்பெரிய திட்டமிட்டுள்ளது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் படை என்ட்ரி கொடுக்க உள்ளதாகத்தான் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்துள்ளது. பிரதமர் மோடி ஏற்கனவே 3 முறை வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டார். அதே போன்று பியூஷ் கோயல், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே நன்கு தமிழ் பேசக்கூடியவர். அதே போன்று பியூஷ் கோயல் உள்ளிட்டோரும் தமிழில் பேசி பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். இது போன்ற முக்கிய மத்திய அமைச்சர்களின் படையை இறக்க காத்திருக்கிறது டெல்லி பாஜக. அதே போன்று பிரதமர் மோடியும் இன்னும் 2-3 முறை தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை தமிழகத்திற்கு அனுப்பி தேர்தல் பரப்புரைக்கான அந்த திட்டத்தை வகுத்து வருகின்றனர். அதே போன்று அண்டை மாநிலமான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், ஏற்கனவே அவர் மிகவும் பரிச்சயமானவர். ஆந்திரா மட்டுமின்றி தமிழகத்திலும் நன்கு அவரது முகம் அனைவருக்கும் தெரியும். அவரது பேட்டியையும் அவரது பிரச்சாரத்தையும் பார்ப்பதற்காகவே பல மக்கள் கூடுவார்கள். எனவே அண்டை மாநிலத்தை சேர்ந்த ஆந்திராவின் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அதே போன்று இந்தியாவின் முக்கிய மாநிலமாக பார்க்கப்படும் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர் ஆகியோரையும் தமிழக களத்தில் இறக்கி மக்களை ஈர்ப்பதற்காக அவர்கள் பிரச்சாரம் செய்யறதற்கு மத்திய பாஜக ஒரு திட்டம் தீட்டி வருகிறது. அது மட்டுமின்றி அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சினிமா துறைக்கென்று தமிழகத்தில் ஒரு தனி பட்டாளமே இருக்கிறது. எந்த நடிகர் வந்தாலும் அங்கு கூட்டம் கூடுவது ஒரு வழக்கம். அது போன்று அதையும் கருத்தில் கொண்டு சினிமா துறையை சேர்ந்தவர்களும் சினிமா மற்றும் அரசியலில் கலந்திருப்பவர்கள், அந்த இரு துறையில் சேர்ந்தவர்களையும் தமிழகத்தில் களமிறக்க பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. அதன்படி சுரேஷ் கோபி, மத்திய அமைச்சராக இருக்கிறார் சுரேஷ் கோபி, அவரின் பேச்சுக்கும் தனி பட்டாளம் உண்டு. அதனால் அவர் மட்டுமின்றி முன்னணி நடிகையான ஹேமா மாலினி, கங்கனா ரணாவத், ஏற்கனவே கங்கனா ரணாவத் தமிழகத்தில் 2-3 படங்களில் தமிழ் திரைத்துறையில் படத்தில் நடித்துள்ளார். அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள என்டிஏ கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். அரசியலை தாண்டி சினிமா பிரபலங்களையும் களம் இருக்கிறது. சுரேஷ் கோபி, ஹேமா மாலினி, கங்கனா ரணாவத் உள்ளிட்டோரும் அரசியல் தலைவருடன் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு பிரச்சார பீரங்கியை தொடங்க இருக்கிறார்கள். எனவே எப்படியாவது தமிழகத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்று
அமித்ஷா உள்ளிட்டோர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதற்காக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி தமிழக மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் போன்று அனைவரையும் களமிறக்க தயாராக இருக்கிறார்கள். வரும் காலங்களில், அதாவது வரும் நாட்களிலேயே ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி கொடுக்க இருக்கிறார்கள். அது தமிழக மக்களின் மனதை எவ்வாறு மாற்றும் என்பது அவர்களின் பிரச்சாரத்தின் போதுதான் தெரிய வரும். அது வாக்காக மாறுமா என்பதும் பிரச்சாரத்தின் முடிவு தேர்தல் முடிவு என்று தெரிய வரும். ஆனந்தி.